ஹாய் மக்களே. அன்னையர் தினத்தன்னைக்கு கேக் வாங்கிட்டு போயிருந்தேங்க அம்மாவுக்கு. அம்மா கேக்கெலாம் வெட்டினதே இல்லை. அம்மாவுக்கு பிறந்த நாள் கல்யாண நாளெல்லாம் தெரியாது. அப்புறம் கேக்கு வெட்டணுங்க. அம்மாவை கேக் வெட்ட சொன்னாக்க எப்படி வெட்டுறதுன்னு கேட்டாங்க. அம்மா கேக் வெட்டினதில்லை. அப்புறமா கையை பிடிச்சி வெட்டி விட்டேங்க. அப்புறம் அந்த 2 குட்டீஸும் அக்கா பேரனுங்க. அப்புறம் அம்மாவுக்கு கேக் வாங்கி போய் வெட்டினதில் ஒரு சந்தோஷங்க. எனக்கும் சந்தோஷம். அம்மாவுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் செஞ்சதில்லை. அப்பாவுக்கு எதுவும் செஞ்சதில்லை. அப்பா நான் பாட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போவேன். அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போவேன் வருவேன். பெருசாக நான் எதுவுமே நான் அப்பாவுக்கு செஞ்சதில்லை. அம்மாவுக்கும் செஞ்சதில்லை. இப்போ அப்பா இறந்த வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. அப்பா இறந்து 1.5 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்பாவுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து நான் இறந்த வாட்டி நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்கக்குள்ளேயே நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சது செய்யலாமே அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஏதாவது செய்யலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அம்மா டூரு கோயில் எங்கேனாவது போகலாம் சினிமாக்கெலாம் போகலான்னா வரமாட்டாங்க. டூர் போகலான்னா கால் வலிக்குது ரொம்ப தூரம் உட்காந்துட்டு வர முடியாதும்பாங்க. சினிமாவுக்கு நான் வரல நீங்கள் போங்க அப்படிம்பாங்க. அதனால் அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. சேரீ எடுத்து கொடுத்தாலும் நான் வீட்லேயே இருக்கிறேன் எதுக்கு இவ்வளோ சேரீ ஏற்கனவே இருக்குது சேரீலாம் வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அன்றைக்கி தம்பி அன்னையர் தினம்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி மத்தியானமாக தான் சொன்னாங்க. அப்புறம் சரி அம்மாவுக்கு நம்ம ஏதோ அம்மா கேக்கே வெட்டினது இல்லையே இன்றைக்காவது அம்மா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு போயிருந்தேங்க. அப்புறம் அன்னைக்கு தம்பி சொன்ன வாட்டி நம்ம போய் சேரீலாம் எடுக்க முடியாதுங்க. அதனால் கேக் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷங்க. அப்பா இருக்கக்குள்ளே 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க. அம்மாலாம் எதுவும் சொல்லலை. அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்பா இல்லை. அப்பா இல்லாதப்போ எதுவும் சொல்ல முடியாது. அம்மாவை பிடிச்சி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய தாயை பெற்று எடுத்த தாய் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறமா கேக்கெலாம் வெட்டி பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேங்க. யாரும் எதுவும் நினைக்க வேணாம் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு. ஏன்னா படிப்பும் சரி பாசமும் சரி பொண்ணும் சரி பொருளும் சரி. அந்த குட்டீஸுங்க அந்த லட்டு அக்கா பேரை கேக்கு வந்து அவரு கேக்கு தரமாட்டாராம்மா. அம்மா எடுத்து கொடுத்தவாட்டி ஊட்டி விட்றாரு. பெரிய தாய்க்கு ஊட்டி விடுன்னு சொன்ன வாட்டி எடுத்து ஊட்டி விட்றாரு. என்ன மாதிரியே நான் சின்ன வயசில் சாப்பிட்றதே எங்கள் அக்காவுக்கு கூட சாப்பிட்ற பொருளெல்லாம் தரமாட்டேன். அந்த மாதிரியே இருக்கிறாங்க அவனும். அப்புறமேட்டுங்க ஒரு படிப்பு சரிங்க பாசமும் சரி பொண்ணும் சரி பொருளும் சரி அது கிடைச்சவங்களுக்கு அந்த வழி அது பெருசாக தெரியாதுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கிடைக்காதவங்களுக்கு தாங்க அது பெரிய விஷயமா இருக்கும். பெரிய வலியாக இருக்கும். அதனால் நிறையா வந்து அவங்க மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் இது வந்து இது சின்ன விஷயம் இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்பாங்க. ஆனால் இது கூட கிடைக்காதவங்களுக்கு அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் இது செஞ்ச உடனே எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷம் போதுங்க. ஏன்னா அப்பா அம்மா கூலி வேலைக்கு போனவங்க. நாங்கள் 4 பசங்க. எங்களை வளர்த்துறதுக்கு சரியாக போச்சு. அப்பாவும் அம்மாவும் சரி அவங்களுக்குன்னு அவங்க எதுவும் செஞ்சுக்கிட்டதில்ல. எங்களை பார்க்குறதுக்கே சரியாக போச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இந்த சின்ன ஒரு விஷயத்தையாவது செய்யணும் இல்லைங்க. அப்பா உயிரோடு இருந்ததுக்குள்ளே அந்த ஒரு இது பொறுப்பு வரல தெரியல. இப்போ அப்பா இல்லை. அம்மா இருக்குள்ள அம்மாவுக்காவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த செய்யலான்னு சொல்லிட்டுங்க இதை செஞ்சேங்க. அப்புறமாங்க இந்த சேனலை புதுசாக பெரிய தாயின் உலகம் சேனலை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க. தேங்க்யூ.